10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இங்க ஸ்ரீரங்கத்துல இன்று சனாதன வழக்கறிஞர்கள் மாநாடு, ஆனா மாநாடுன்னு சொல்ல முடியாது, முதல்ல இருந்து சொல்ல. இன்றைக்கு ஸ்ரீரங்கத்துல சனாதன வழக்கறிஞர்கள் அமைப்பு அவங்களுடைய முதன்மை நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெற்றது. அதுல சனாதனி என்ற முறையிலும் சரி, சட்டம் படித்தவள் என்ற முறையிலும் சரி நானும் பங்கு பெற்றேன். இத நம்முடைய இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் சம்பத் அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது நவம்பர் 3ஆம் தேதி. அன்னைக்கு நவம்பர் 3ஆம் தேதி நிறைய விஷயங்களை நாங்கள் பேசினோம். ஆனால் அதில் கஸ்தூரி பேசாத ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய செய்தி ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு மறுபடி அந்த விஷயங்களை ஆக்கப்பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் எப்படி அணுகுவது அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு நாங்கள் வந்து விவாதிச்சிருக்கோம். பொய் வழக்கு போட்டு பிராமணர்கள் ஏதாவது எதிர்த்து குரல் கொடுத்தாலே உடனே அவங்கள வந்து பொய் வழக்கு போடுவது, அவர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முடுக்கி விடுவது, இன்னும் சொல்ல போனா சில பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இன துரோகிகளை அவர்கள் பக்கம் இழுத்து அவர்களை வைத்து பிரச்சாரத்தை முடுக்கி விடுவது, இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத சட்ட ரீதியா விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விஜய் வந்து பேசியிருக்காரு, 26 தேர்தலில் திமுக 200 தொகுதி ஜெயிக்காது, மைனஸ்ல போகும். அதெல்லாம் நடந்தான விஜய் வாயில சக்கரை போடுறாங்க. இதுக்கே வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கலாமே. திருமாவளவன் கூட்டணி விட்டு வெளியே வருவாரா பேசிட்டு? என்ன கேளுங்க. அதாவது திருமாவளவன் வந்து கூட்டணி விட்டு வெளியே வருவார், ஒரு நிர்பந்தத்தின் காரணமா தான் இந்த நேற்றைய நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. எனக்கு திருமா அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே வருவாரான்னு தெரியல. ஏன்னு கேட்டா அவரு வந்து இன்னைக்கு ஒரு திமுக கூட்டணி எம்பியா இருக்கிறாரு. அதனால அவர்களுக்கு ரொம்ப நாள் ஹிஸ்டரி, ரொம்ப நாளா வாக்கப்பட்டு திமுக கூட்டணியிலேயே இருக்கிறாங்க. விசிக்கு அவங்க வெளியே வருவாங்களான்னு தெரியல. ஆனா ஆதவ அர்ஜுனா இருக்கணும், இல்லைன்னா திருமா இருக்கணும். விசிகேல 2 பேரும் இருக்க மாட்டாங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. சரி, இப்ப உதயநிதி வந்து தரக்குறைவா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆதவ அர்ஜுனாவையே அநாகரிக வார்த்தையில பேசியிருக்காரு. என்னன்னு எதுங்க? இல்ல, உதயநிதி அவர்கள் ஆதவ அர்ஜுனாவை தரக்குறைவா விமர்சிச்சிருக்காரு. அது விஜய பத்தி சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் சினிமா செய்திகளை பாக்குறது இல்லைன்னு அவர் தன்னுடைய ரெட் ஜெயண்ட்டை பத்தி சொல்றாரோ அப்படின்னு நான்லாம் நினைச்சிட்டேன். உதயநிதி அவர்களுக்கு தரைக்குறைவா பேசுறதுங்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. அவர் இன்னைக்கு விஜய் சொல்லியிருக்காரு, ஆதவ அர்ஜுனாவை சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி சனாதனத்தை சொன்னாரு, அதுக்கு முன்னாடி ரஜினியை சொன்னாரு. அவர் அடிக்கடி சொல்றது தானே, ரிப்பீட் ஆஃபெண்டர் அவர். விஜய் அவருக்கு வந்து தற்போது இந்த அரசியல் வந்து அரசியல் எதிரியா திமுக சொல்லி இப்போ அவருக்கு போயிட்டு இருக்க பாதை சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு எடுத்துக்க முயற்சி. ஆக்சுவலி அது பெரிய ஜாக்பாட். ஏன்னா திமுகவுக்கு ஆப்போசிஷன் தமிழ்நாட்டுல உதயசூரியனுக்கு எதிர் இரட்டை இலை தான் அப்படிங்கிறது தான் என்னைக்குமே. 60 ஆண்டு காலமா இரட்டை இலை உதயசூரியன் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதுல இன்னும் சின்னமே வாங்கல. என்ன சின்னம் எதிராக வரப்போதும் கூட தெரியல. விஜயை முன்னிறுத்தி திமுக வந்து அதிமுகவுடைய வீச்சையும் அவர்களுடைய உண்மையான முகத்தையும் மறைக்கிறாங்க. இது ஒரு வியாபார தந்திரம். அதே போன்று அமைச்சர்கள் விஜய் வந்து தற்கொலைன்னு சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தி சேகர் பாபு குறிப்பா சொல்லியிருக்காரு. அவர் பேச்சுக்கெல்லாம் இது கிடையாது. ஐயா, சேகர் பாபு அவர்களுடைய குட் புக்ஸ்ல கஸ்தூரி ஏற்கனவே இல்லை. என்னுடைய வரலாறு, சமீப கால வரலாறை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அதனால அவரை பத்தின கேள்விக்கு நான் வந்து கடந்து போறேன், பதில் சொல்றேன். 2026 தேர்தலில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? இன்னும் ஒரு 3 மாசம் போகட்டுமே, சரியா சொல்லுவோமே. இப்போ வந்து கூர்ந்து நானும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு மட்டும் தெரியுது, ஒரு கட்சி கூட்டணிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் தனித்தனியா போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அனைத்து கட்சிகளும் ஒரு குடைக்கு கீழே வந்தா மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே ஏதோ ஒரு இடத்துல
ஆளுங்கட்சி காரணங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த வெள்ளம் வந்துச்சு பாருங்க, இந்த வருஷம் நான் வந்து இதை ஆதாரத்தோட சொல்றேன், என் வீட்டு ரோட்லயே நடக்குது. சமீபத்துல வந்த வெள்ளத்துல 4000 கோடிக்கு பைப்பு போட்டாங்க இல்லையா, அந்த 4000 கோடி பைப்பு வேலை செய்யல. அதுக்கு பதிலா ஆனா அடுத்த நாளே தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. அடடா, அடுத்த நாளே தண்ணி வடிஞ்சிருச்சு, அப்போ அவங்க திட்டம் தான் காரணமான்னு பார்த்தா அது இல்ல. மூளைக்கு மூளை, ரோட்டுக்கு ரோடு, ஜெட்ராடையும் மோட்டரையும் வச்சு எல்லா தண்ணியும் பம்ப் அடிச்சு விட்டாங்க. அப்ப அதை பேசாம 4000 கோடிக்கு பம்பு மேஷினே வாங்கி போட்டுருக்கலாமேங்க. இந்த மாதிரிதான் இது வந்து ஜனங்க எல்லாருக்குமே தெரியுது. நாங்க இருக்கிற ரோட்ல நான் மட்டும்தான் இருக்கேனா, அங்க 1000 பேர் இருக்கிறாங்க அந்த ஏரியாவுல, எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருமே வெறுப்புல இருக்காங்க. அதை மீறி திமுக ஜெயிக்கணும்னா இன்னைக்கு எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க பாருங்க, அப்போ திமுக ஜெயிப்பாங்க. அதனால அவங்க விஜயை கொஞ்சம் அப்படி உசுப்பேத்தி விடுறது, இபிஎஸ் உசுப்பேத்தி விடுறது, அண்ணாமலை அவர்களை உசுப்பேத்தி விடுறது, இப்படி அப்படி பண்ணி டிவைட் அண்ட் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எங்கேயும் போக மாட்டேன், நான் தனியா நிற்பேன்னு. நான்லாம் வந்து எனக்கு வந்து நான் உள்ள போனப்போ முதல் ஆதரவு குரல் கொடுத்தது சீமான் ஐயா. அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் வெளியே வந்து நான் நன்றி சொன்னேன். அந்த நன்றியோட வெளிப்பாட சொல்றேன். அவரை என்ன திட்டினாலும் பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து மக்களுடைய ஒரே ஆசை திமுகவை வெளியேற்றணுங்கிறது. அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கொள்கையை பாருங்கன்னு நான்லாம் சொல்லுவேன்.